அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துஆவை பார்க்க போகிறோம். இதற்கு ஆலிம்கள் பல சிறப்புகள் சொல்கிறாங்க. இது சூரா 46 15வது வசனத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்து தான். அந்த ஆயத்தில் கடைசி 2 லைனில் வரக்கூடிய ஒரு துவா. இந்த ஒரு துவாவை ஒருவர் ரமலானில் ஓதுவது அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்தில் அவன் கொடுத்த நிஹ்மத்துகள் அனைத்துக்குமே நன்றி செலுத்திக் கொள்வதற்கு சமமாகும். இன்னும் யாரெல்லாம் இதை ஓதுறாங்களோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய சந்ததிக்குமே நல்லது கொடுக்கும். அப்போ என்னாகும், நம்மளுடைய நசீபே மாறும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. இதை நீங்கள் ஓதுறதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்லேயே கொடுத்துருக்கான். அதனால் தினமுமே இதை ஓதிவாங்க. உங்களுக்கு சௌரியமான நேரத்தில் ஓதுவதே சிறந்தது தான். இன்னும் கடைசிக்கு உங்களுக்கு நேரமே இல்லாட்டினாலும் கூட கடைசியாக இரவு நேரத்துலையாவது என்ன பண்ணிடுங்க, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு 6 முறை ஓதிட்டு துவா செய்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு அந்த துவா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ரப்பி அவுஜிஇனி அன் அஸ்குர நிஹ்மத்தக்கல்லதி அன் அம்த அலைய வாலா வாலிதைய வான் அஹ்மல சாலிஹன் தர்லாஹு வாஸ்லிஹ்லி ஃபி துர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன் அப்படிங்கிறதான் அந்த துவா. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்கள். இந்த அர்த்தமே, யா அல்லாஹ், நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த நிஹ்மத்துக்காக அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அருள்வாயாக. இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியையும் சாலிகானவர்களாகவே ஆக்கி வைப்பாயாக, சீர்படுத்தி தருவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன். இன்னும் நான் முஸ்லீம்களில் நின்றும் உள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு நாம் நம்ம பெற்றோரை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த நிஹ்மத்துக்காக நம்ம நன்றி சொல்கிறோம். சொல்லிவிட்டு நான் உனக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கணும்னு நம்ம கேட்குறோம். கேட்டுட்டு அப்படி நான் இருக்கணும்னா அதுக்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னா, என்னுடைய சந்ததிகளும் அதுக்கு தகுந்தவங்களாக இருக்கணும். இல்லாட்டினா நம்மளுடைய பிள்ளைகளுடைய செய்யக்கூடிய பாவத்துக்கும் நாம் என்ன ஆயிடுவோம், பலிக்கேடாயிருவோம். அவங்க ஒரு வழியிலே நாம் ஒரு வழியிலையும் போய் இபாதத்தை செய்ய முடியாது. அதனால் எனக்கு வரக்கூடிய சந்ததிகளும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, அவங்களும் உனக்கு நல்லடியார்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம். இன்னும் நாங்கள் எல்லாருமே உன்னை சார்ந்தவர்களாகத்தான் எல்லாம் இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கிறோம் இந்த துவாவை. இந்த ரமலான் மாதத்தில் இது ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரமலானுடைய நோம்புடைய சிறப்பே என்னது, நாம் எல்லாருமே தக்வாவை அடையிறது தான். அப்போ அந்த தக்வாவை அடையிறதுனா என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் மீது இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த துவா பார்த்திங்கன்னா நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இறையச்சத்தை கேட்கக்கூடியதாக இருக்குது, நேர்வழியை கேட்கக்கூடியதாக இருக்குது. அதனால ரமலானை அடைந்தவங்க என்ன அடையணுமோ அது இந்த துவாவில் இருக்குது. அதனால இதை நீங்கள் தினமும் இனி ரமலான் முடிகிற வரையுமே தினமும் ஓதிவாங்க. இது ஒரு 6 தடவை ஓதுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 2 நிமிஷத்தில் நீங்கள் ஓதி முடிச்சிடலாம். இப்போ நம்ம கேட்ட கையோட இன்னைக்கு நம்ம ஓதிட்டு போகலாம். இனி தினமும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப சின்னமல் தான், என்னோட சேர்ந்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி அவுஜிஇனி அன் அஸ்குர நிஹ்மத்தக லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஹ்மல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ்லி ஃபி துர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். ரப்பி அவுஜிஇனி அன் அஸ்குர நிஹ்மத்தக லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஹ்மல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ்லி ஃபி துர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். ரப்பி அவுஜிஇனி அன் அஸ்குர நிஹ்மத்தகல்லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ்லி ஃபி துர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். ரப்பி அவுஜிஹினி அன் அஸ்குர நிஹ்மத்தகல்லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ்லி ஃபி துர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். ரப்பி அவுஜிஇனி அன் அஸ்குர நிஹ்மத்தகல்லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ்லி ஃபி துர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். ரப்பி அவுஜிஇனி அன் அஸ்குர நிஹ்மத்தகல்லதி அன் அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஹ்மல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ்லி ஃபி துர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
இதை வந்து நீங்கள் வளமையாகவே ஓதிவாங்க. இது அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க துவாவாக இருக்குது. நிறைய ஆலிம்கள் இதை வலியுறுத்துகிறாங்க. அதனால் இதை ஓதி துவா செய்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.